இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்று சொன்னால் பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும். பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டு நீ நீண்ட தாடி வைத்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? பெற்றோரை தூக்கி அலட்சியம் செய்து விட்டு அவர்களுடைய மனதை நோகடித்து விட்டு நீ கரண்டைக்கு மேல் உன்னுடைய ஆடையை உயர்த்தி என்ன பிரயோசனம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹதிஹிமா. அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியிலே தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் தங்கி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பெற்றோர் திருப்தி அடைந்தால்தான் அல்லாஹ் திருப்தி அடைவான். இதுக்கெல்லாம் நம்ம வேற விளக்கம் எல்லாம் சொல்லுவோம். என்ன நீங்க என்ன ஷேக் இப்படி சொல்றீங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு எதிர்ப்பு, என்ன மார்க்கம் படிக்க விடுறாங்கல்ல, தீன்ல பயணிக்க விடுறாங்கல்ல. தீன்ல பயணிக்க விடணும்னா அதுக்கு கட்டுப்பட தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வருவதற்கு முன்னால் தாய் மௌத்தாகிட்டாங்கன்றதால தான் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள். இந்த மனைவியுடைய தாய் வருகிறார்கள், நான் முஸ்லிம். அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாய் வருகிறார், அவர் ஒரு நான் முஸ்லிம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தாக்கி கொடுக்க வேண்டிய அவ்வளவு ரெஸ்பெக்டையும் கொடு. சுப்ஹானல்லாஹ்.